எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு தடவை கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு மேடையில் பேசும்பொழுது, கிறிஸ்தவர்களுக்கு நம்ம ரொம்ப கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா அவங்க தான் நமக்கு கல்வி கொடுத்தாங்க, அவங்க மூலமாக தான் அந்த ஜாதி மதமெல்லாம் ஒழிஞ்சுது அப்படின்ற மாதிரி அவர் பேசினார். ஸோ அது அவர் பேசுனது ஒரு நாஸ்திக அமைப்பு மேடையில் பேசுனது. ஸோ அது இந்துக்களை எதிர்த்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அர்த்தத்தில் சொன்னது அது. பட் ஆனாலும் அதில் உண்மை இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தால், உண்மையிலே நாம், அதாவது இந்துக்கள் கிறிஸ்தவர்களுக்கு கடன் பட்டிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கடன் பட்டிருக்கிறோம். அதாவது கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறது வெளிநாட்டு கிறிஸ்தவ, இந்தியாவில் இருக்கிற யாருமே உண்மையிலே கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ கிடையாது, எல்லாருமே இந்துக்கள் தான். இந்தியாவில் பிறந்தாலே அவங்க பேர் ஹிந்து தான். ஸோ அப்போ இந்துக்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களுக்கு கடன் பட்டிருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்னொரு விஷயம், கடன் பட்டாலே திருப்பி அடைக்கணும் இல்லையா? காசு வாங்கியிருந்தால் திருப்பி காசாக கொடுத்துடலாம். பட் இவங்கக்கிட்ட நம்ம என்ன வாங்கணும் அப்படின்னா, இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் தான் இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்டு தான். அதுவுமே பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர் தான், இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் யாரும் எதுவும் கண்டுபிடிக்கல. ஸோ அப்போ மதத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன்னா அங்கே தோன்றியவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள், இங்கே இருக்கிறவங்க கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க புத்திசாலியாக இருக்கிறாங்கன்றது உண்மை தான். அது ஏன் அவங்க புத்திசாலியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறோம். இப்போ எந்த விதத்தில் நாம் கிறிஸ்தவர்களுக்கு கடன் பட்டிருக்கிறோம், அதை எந்த விதத்தில் நாம் திருப்பி கொடுக்கணும். ஏன்னா கடன் பட்டாலே திருப்பி கொடுத்துரும். ஆனால் என்னென்னா, பண்ட மாற்று முறை மாதிரி, உங்கள்கிட்ட இருக்கிறத எங்களுக்கு கொடுத்தீங்க, எங்ககிட்ட இருக்கிறத உங்கள்கிட்ட கொடுப்போம். அதாவது உங்கள்கிட்ட இல்லாத ஒன்று எங்ககிட்ட எது இருக்குதோ அதை கொடுப்போம். அந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத ஏதாவது ஒன்று நமக்கு பாரதவாசிகளுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ கூட பார்த்திங்கன்னா, பணம் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நாடுகளுக்கு தான் போகிறாங்க. ஸோ அப்போ பண வசதி, ஒரு சௌகரியம், அறிவியல் கண்டுபிடிப்புகள், இது எல்லாமே கிறிஸ்தவ நாடுகள் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுக்குது. அது உண்மை தான் அது. ஆனால் இந்துக்களால் மட்டுமே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இருந்தால் அதை கொடுக்கணும். ஏன்னா எல்லா விதத்துலையுமே அவங்க புத்திசாலியாக தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள், ஒரே ஒரு விஷயத்தை தவிர. அந்த ஒரு விஷயத்தை தான் நாம் கொடுக்கணும். அது நமக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இங்கேருந்து இந்த சுகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அந்த நாடுகளுக்கு இந்தியர்கள் போகிறாங்க. அது பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற மக்களே இந்தியாவுக்கு வராங்களே, எதுக்கு வராங்க? சுகபோகத்தை அனுபவிக்க வராங்க. அங்கே இல்லாத சுகமாக இங்கே இருக்குது. அப்போ எதுக்கு வராங்க? ஆன்மீகம்னாலே இந்தியாவை தான் நோக்கி வருவாங்க. அது எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்தியாவில் 33 கோடி கடவுள்கள், எதுவுமே தெரியல. இப்போ கிறிஸ்தவ மதம்னா பைபிள்னு ஒன்று இருக்குது, முஸ்லீம்னா குரான் ஒன்று இருக்குது, இந்து மதத்துக்குன்னு தனியாக ஒரு புக்கு இருக்கிற மாதிரி கூட தெரியல. எக்கச்சக்க புக்கு இருக்குது, ஒன்றுத்துக்கு ஒன்று முரண்பட்டு வேறு இருக்குது. இவ்வளோ குழப்பங்களுக்கு இடையிலும் இந்தியாவில் தான் அது கிடைக்கும் அப்படின்ட்டு வராங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா, வெளிநாட்டு கிறிஸ்தவர்கள், அவங்க கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வராங்க. ஒரு ஆன்மீக தேடல் இந்தியாவுக்கு வராங்க. வந்தோடனே சில மிராக்கிள்ஸ்லாம் நடக்குது, அவங்களுக்கே அந்த சக்தியும் வருது. ஒரு டைமில் அங்கே கிறிஸ்தவ மதத்துடைய தாக்கத்தினால அங்கே மாறிடுறாங்க. மாறினோடனே இங்கே நடந்த அற்புதம் மாதிரி அங்கேயும் அற்புதம் நடக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கு போயும். ஆனால் ரெண்டுமே அற்புதம் நடக்குது. அப்போ வித்தியாசப்படுத்தணும் என்ன பண்ணாங்க, இது ஃபுல்லாக சாத்தானுடைய அற்புதங்கள், இதுதான் இறைவனுடையது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு வகை இருக்குது. அது என்னென்னா, கிறிஸ்தவர்களாகவே இருப்பாங்க,
நல்ல நம்பிக்கையெல்லாம் இருக்கும், அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்து திடீர்னு இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வரும். அப்புறம் சில சமயம் ஏதோ ஒரு டைமில் ஸ்லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்கும். ஆரம்பிக்குன்றதை விட எப்படின்னா, இப்போ ஒரு மதம் மாறுறாங்கன்னா அந்த மதத்தை பற்றி வேறு யாராவது சொல்லுவாங்க. அதேமாதிரி வெளிநாடுகளில் பார்த்தா இங்கே சத்யசாய் பாபா இந்த மாதிரி நபர்களை பற்றி யாராவது சொல்லுவாங்க. ஸோ ஒரு தடவை 2 தடவை, அப்போ ஸ்லைட்டாக இதில் ஏதோ இருக்குது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனால் ஈர்க்கப்படுவாங்க, இந்தியாவுக்கு வருவாங்க, சில அற்புதங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குருவை பிடிச்சிக்குவாங்க. அவர் ஒரு குரு, இவங்க ஒரு குரு. இயேசுவை அவங்க குருவாக்கிடுவாங்க. அவங்க இந்துக்களை சாத்தானாக்குனாங்க, இங்கே இயேசுவை குருவாக்கிட்டு இங்கே வந்துடுவாங்க. எங்களுக்கு இந்த குரு தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு அப்படின்னு நிறைய சத்யசாய் பாபாவுடைய டிவோட்டிஸ் வந்து உலக அளவில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சரி, இப்போ என்ன கொடுக்கறது நாம்? ஏன்னா அது இப்போ சத்யசாய் பாபாவும் இல்லை, அற்புதங்கள், அதாவது இங்கேயும் அற்புதம் தான் நடக்குது, அங்கேயும் அற்புதம் தான் நடக்குது. அப்போ இதில் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எங்கே போனாலும் அற்புதம் நடக்குது, ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத ஒன்று நம்ம கொடுக்கணும். அப்படி என்ன கிடைக்காத ஒன்று இருக்குது? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க வந்து இந்தியர்களை விட பின்தங்கி இருக்கிறாங்களா அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீகத்தில் ரொம்பவே பின்தங்கி தான் இருக்கிறாங்க. எப்படின்னா, எல்லாத்துலேயுமே புத்திசாலியாக யோசித்து இதில் மட்டும் எப்படி புத்திசாலித்தனமாக இல்லை அப்படின்னு நமக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். கரகாட்டக்காரன்ற படத்தில் வந்து அந்த வாழைப்பழ ஜோக்கு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? வாழைப்பழம் ஒரு 2 வாழைப்பழம் கொடுத்தேன், ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கே, அதாயா இது அப்படின்னு திரும்ப சொல்லுவார். டென்ஷன் ஆகிடுவார். அந்த மாதிரி தான் அவங்க பார்த்திங்கன்னா, பிதா அங்கே இருக்கார், இயேசு இங்கே இருக்கிறாரு, அப்போ யார் கடவுள்? இவர் தான் யார் கடவுள்? இப்போ பிதா கடவுளாக இல்லை? ஆமாம், பிதா தான் கடவுள். பிதாவும் இயேசுவும் வெவ்வேறையா? ஒன்று வெவ்வேறு தான். அப்போ பிதா தானே கடவுள்? இவர் தாங்க அந்த பிதா. இவங்க உண்மையிலே தெளிவாக இருக்கிறாங்களா இல்லையான்னு நமக்கு டவுட்டாக இருக்கும். ஆனால் இதுக்குமே காரணம் இந்து மதம் தான். ஏன்னா இந்து மதத்துலேருந்து தான் எல்லா மதமும் உருவாகுது. இந்து மதத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஹரியும் ஹரனும் ஒன்று, அதாவது சிவனும் விஷ்ணுவும் ஒன்று. எப்படி 2 பேரும் ஒன்றா இருக்க முடியும்? இல்லை நீங்களும் நானும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், ஒற்றுமையாக இருக்கலாம். அதுக்காக நீங்களும் நானும் ஒன்றா கிடையாது. நீங்கள் வேறு, நான் வேறு தானே. அப்படி இருக்கும்போது சிவனும் இவரும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? ஏன்னா அங்கே பிதாவுக்கும் இயேசுக்கும் என்ன உறவோ அதே தான் சிவனுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள உறவு. ஸோ சிவன் அப்படிங்கிறது தான் பரமபிதா. அதனால தான் பரம சிவன் அப்படின்னு சொல்கிறோம். பரம கிருஷ்ணர்னோ பரம இயேசுனோ சொல்கிறது கிடையாது. ஸோ அவர் அப்போ இங்கே வந்த தப்பு தான் அங்கே தப்பாயிடுச்சு. அதே மாதிரி கீதையில் பார்த்தா, நான் இதுவாக இருக்கிறேன் அதுவாக இருக்கிறேன். அவங்கள என்ன சொல்கிறாங்க? இயேசு அனைத்து இடத்துலையும் இருக்கிறாரு, உயிரோட்டமான தேவன். இதில் இன்னொரு விஷயம், லார்ட் ஜீசஸ் இஸ் தி காட் அப்படின்னா, அதாவது தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து தான் கடவுள் அப்படின்னு வரும். இப்போ தேவன் வேற கடவுள் வேற அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல, யாருக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளுமே எல்லா சாமியும் சேர்த்துல கும்பிட்டுருக்குறோம். தேவன் யார், கடவுள் யார் அப்படின்னு தெரியும். தேவதை, அதான் தேவதைன்றது ஒரு போஸ்ட்டு, கடவுள்ன்றது வேறு போஸ்ட்டு இல்லை. பிரதமர் ஜனாதிபதி ரெண்டும் உயர்ந்த பதவியாக இருக்கலாம், அதுக்காக ரெண்டும் ஒரே பதவியாக கிடையாது. ஒரு பதவிக்கு இன்னொன்று விட அதிக பவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கடவுள் யார், தேவன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தேவன் சொன்னது கரெக்டு தான், பைபிளில் தேவன் தான் போட்டிருக்கும். தேவன்றது கரெக்டு தான், அதுவும் அந்த டைமில் அவர் தேவன் கிடையாது, பட் தேவனாக இருந்தவர் அவர். ஸோ தேவன்றது கரெக்டு, கடவுள் அப்படிங்கிறது கரெக்ட் கிடையாது. ஸோ இந்த தெளிவை வந்து நம்ம சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வந்து ரோட்டில் நம்மளை வந்து அசிங்கமாக திட்டார். உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒரு படத்தில் சமீபமாக ஜோதிகா வந்து அப்படின்ற ஒரு கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பெரிய பரபரப்பாக இருந்துச்சு. அப்போ
அந்த மாதிரி நம்மளை திட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று திருப்பி திட்டுவோம், இல்லை அடிப்போம், இல்லை சரி அவன் தண்ணி வச்சுருக்கிறான் அவன்லாம் ஒரு ஆளான்ட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஸோ இந்த 3 தான் பண்ணுவோம். இல்லை அவனை கூப்பிட்டுட்டு கோயில் கட்டி கும்பிடுவோமா? இதை தானே கிறிஸ்தவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இயேசு பார்க்கும்போதெல்லாம் இப்படி தான் கூப்பிடுவார் எல்லோரும். ஸோ மொழிபெயர்க்கும்போது கொஞ்சம் டீசெண்டாக மொழிபெயர்க்கணும்னு பண்ணிட்டாங்க. ஆனால் அதே வேர்டு தான், என்னது? விபச்சார சந்ததியினரே அப்படின்னு கூப்பிடுவார். ஒருத்தர் இல்லை, அவர் பேச்சு கேட்குற அத்தனை பேரையும் பார்த்து அவர் சொல்வார் விபச்சார சந்ததியினரேன்ட்டு. இப்படி தான் அவர் ஆரம்பிக்கவே செய்வார் ஒவ்வொரு கூட்டத்திலையும். பார்த்திங்கன்னா பைபிள்லே இருக்கும் அதெல்லாம். ஸோ அப்படி சொன்ன ஒருத்தரை கடவுள்னு ஏற்றுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் இல்லையா? சரி, அடுத்தது நமக்காகவே அவர் பாவத்தை கழுவ வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பாவத்தை கழுவிட்டாரா அல்லது இனிமேல் தான் கழுவணுமா? ஏன்னா 2000 வருஷம் முன்னாடியே செத்துட்டார், கழுவிட்டார். யாரோட ரத்தத்தை யாரோட பாவத்தை கழுவினார்? அப்போ வாழ்ந்தவங்களுடைய பாவத்தையா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பாவத்தையா, அல்ல இனிமேல்ட்டு பிறக்க போகிறவங்களுடைய பாவத்தையா? யாரோட பாவத்தை அவர் கழுவினார்? ஏன்னா அதில் லாஜிக்காக பார்த்தா அவருடைய பாவத்தை கழுவினார்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா ஒருத்தர் பண்ண தப்புக்கு அவங்க பாவத்தை தான் கழுவ முடியும், அடுத்தவங்க பாவத்தெல்லாம் கழுவ முடியாது. அதுவே பைபிளில் இருக்குது. ஆக்சுவலாக நீ செய்த தவறுக்கான பலனை நீ தான் அனுபவிக்க முடியுமே தவிர உன் அப்பாவோ அண்ணனோ குழந்தையோ சகோதரன் சகோதரியோ யாருமே, கணவனோ மனைவியோ அனுபவிக்க முடியாது. அவனவன் பாவத்தை அவனவன் தான் கழுவணும், அவனவன் சிலுவையை அவனவன் தான் சுமக்கணும்னு இருக்கும், தெளிவாக இருக்கும். இன்னொரு இடத்துல இப்படியும் இருக்கும், பாவத்தை கழுவுவதற்காகவே பிதா தன்னுடைய ஒரே மகனாக இயேசு கிறிஸ்துவை பூமியில் அனுப்பினார் அப்படின்ட்டு. இப்போ ரெண்டுமே சுத்தமாக முரண்பட்ட கருத்தாக இருக்கும். சரி, அப்படி ஒரு வேளை கழுவுனதாகவே வச்சுக்கலாம். அதான் யாரோட பாவத்தை கழுவினார்? அப்போ ஏற்கனவே பாவத்தை கழுவிட்டார்னா இப்போ என்ன வேணாலும் பண்ணலான்னு அர்த்தமா? ஒன்று இல்லை அதை இறைவன்கிட்ட அறிக்கை கொடுத்துடணும். ஒரு பாதிரியார்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறார் அறிக்கை கொடுத்துடணும். அப்படியா, கொடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாமா? இல்லை அதுக்கப்புறம் பாவமே பண்ணக்கூடாது. சரி, பாவம்னா என்ன? பாவம்னா என்ன? ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாதுங்க, சொல்லுங்கள், நீங்கள் வேணும்னே பேசுங்க. இல்லைப்பா சொல்லுங்கள், என்ன பாவம்னா என்ன? கறிமீன் சாப்பிட்றது பாவம் கிடையாது, காமம் பாவம் கிடையாது. அப்போ எது தான் பாவம்? இல்லை இப்படிலாம் காமம் வச்சுக்கணுன்ட்டு இருக்குது பைபிளில், அதையே தூக்கி குரான்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம், அதாவது குழந்தைய கிள்ளி விட்டால் பாவம் கிடையாது, அழுதாதான் பாவம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இங்கே எது தான் பாவம், எது பாவம்? ஏன்னா ஒரு பக்கம் காமம் வைக்கிறது ரைட்டுன்னு இருக்கும், இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு பொண்ணு இச்சையாக பார்த்தாலே அதுக்கு பேர் விபச்சாரம் அப்படின்னு இயேசு சொல்லுவார். அப்போ எது ரைட்டு? அல்லது இயேசு மட்டும்தான் கடவுள் அப்படின்னா அந்த பைபிளில் மற்றவங்க சொன்னதை எல்லாத்தையும் தூக்கி கடைச்சிடணும் இல்லையா? ஏன்னா மற்றவங்க சொன்னதும் இயேசு சொன்னதும் அப்படியே முரண்பாடாக நிற்கும். இயேசு சொல்கிறது ஒரு சில இடங்களில் முரண்பாடாக வரும், மற்றவர்களுக்கு சொன்னதுக்கும் இயேசு சொன்னதுக்கும் பயங்கரமாகவே முரண்பாடாக வரும். கல்லுக்கு கல், பல்லுக்கு பல், இந்த மாதிரிலாம் பழைய ஏற்பாடில் இருக்கும். இவர் அன்பாக இருக்கணும்னு. அப்போ ஒன்று அது தப்பாக இருக்கணும், அல்லது இது உடனே என்ன இல்லை கடவுள் அப்போதைக்கு அப்படி சொன்னார், இப்போதைக்கு இப்படி சொன்னார். கடவுள் என்ன குடிகாரனா? நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுகிறதுக்கு இல்லையா? கடவுள் எப்போவுமே அன்பானவர். அவர் எப்படி போய் நீ சர்ச்சுக்கு வரலன்னா உன்னை பிடிச்சி கலால் வச்சு சாகடிக்கணும், மலையிலேருந்து தள்ளணும்? ஏன்னா மோசஸ் கிட்ட சொல்லி ஒரு வயசானவர் தள்ளி சாவடிப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சான்ட்டு. அன்றைக்கி வேலை செய்யக்கூடாது, அது பரிசுத்தமான நாள், சர்ச்சில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி கடவுள் எப்படி சொல்லியிருக்க முடியும்? சரி, ஓகே, நாங்கள் பைபிளெல்லாம் புறக்கணிச்சிட்டோம், இயேசு சொன்னதை மட்டும்தான் ஏற்றுக்கிறோம் அப்படின்னா என்ன பாவம் இல்லையா? எது பாவம்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, எது பாவம்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் அதை சொல்லாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இவ்வளவு குளறுபடிகள் இருக்குது இதில். ஸோ அதனால தான் அந்த மதத்தை விட்டு வெளியே இந்தியாவை நோக்கி வர்றதுக்கான முக்கியமான காரணம். அப்போ இந்தியாவில் எல்லாமே தெளிவாக இருக்குதா அப்படின்னா இல்லை, இங்கேயும் குழப்பமாக தான் இருக்குது. பட் அந்த அளவுக்கு குழப்பமாக இல்லை. அது தெளிவாக, அது குழப்பன்றது தெளிவாக தெரியுது, இதில் தெரியாது. ஜஸ்ட் அந்த மிராக்கிள் இருக்க ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா? ஆத்மாவை பற்றிய ஞானம், இந்த கீதா ஞானம், அதை பெரும்பாலும் இந்து குருமார்கள் சொல்லுவாங்க. மெயினாக மறுபிறவி இல்லையா? இந்த மறுபிறவி ரகசியம் இல்லாதது மிகப்பெரிய ட்ராபேக் இந்து மதத்தை தவிர மற்ற எல்லா மதத்துக்கும். ஏன்னா ஒருத்தன் ஊனமாக இருக்கிறான்,
இயேசுடைய சிஷ்யன் கேட்குறார், போதகரே இப்படி ஊனமாக பிறந்தது யாரோட பாவம்? இவன் செஞ்ச பாவமா, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா? அப்போ பாருங்கள், அதில் ஆக்சுவலாக மறுபிறவி ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. ஏன்னா இவன் செஞ்ச பாவமானா இவன் பிறக்கும் போதே ஊனமாக பிறந்துட்டான். அப்போ பாவம் எப்போ செஞ்சான்? இவன் செஞ்சுருக்கானா அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும்னு தான் அர்த்தம். அப்போ மறுபிறவி இருந்துச்சு, இதுக்கு முந்தைய பிறவியில் பண்ணியிருந்தான் தான் அர்த்தம். அதுக்கு இயேசு சொல்லுவார், இது இவன் செஞ்ச பாவமும் கிடையாது, அவங்க அப்பா செஞ்ச பாவமும் கிடையாது, பிதாவுடைய மகிமை வெளிப்படுத்துறதுக்காக இது நடந்துக்க ஏஞ்சி நடடா உடனே நடந்து பேர். பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட். இன்றைக்கி அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன, கடவுள் சைக்கோவா? அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காகவே ஊனமாக படைக்கிறாரா? இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாஸ்திகனாக இருக்கும்போது அந்த பைபிளை படிக்கும்போது தோணுச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் பதில் இருக்குது. அதில் தப்பாக இருந்ததுனால நமக்கு தெரியல. அப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு வந்து ஒட்டுமொத்தமாக கடவுள் மேலே ஒரு வெறுப்பு. கடவுள்ன்றது கற்பனை தான். ஏன்னா இந்த புக்கை படிக்கும்போது அது கற்பனை, அதுக்காக கடவுளே கற்பனை கிடையாது. ஸோ அதுக்கான பதிலை தேடுறதுக்கு பதில் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சிலர் பரிதாபமாக நாஸ்திகராக மாறிடுறாங்க. ஏன்னா அந்த நாஸ்திகம் வந்து அப்படியே ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கும். அது ஒரு சாத்தானுடைய படைப்பு. மதங்கள் ஒரு படைப்புன்னா இது வந்து லேட்டஸ்ட் படைப்பு. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்தது எப்பவுமே பக்காவாக தானே இருக்கும். ஸோ அந்த கவர்ச்சியில் மாட்டிக்கிறாங்க. இப்போ சரி, அடுத்தது பைபிளில் என்ன இருக்குது, இந்த ஆப்பிளை சாப்பிட்டாங்க, அதில் டென்ஷன் ஆகி கடவுள் துரத்திட்டாரு. அப்போ கடவுளை ஒரு சைக்கோ மாதிரியே காட்டுறாங்க. பயங்கரமாக டென்ஷன் பண்ண கடவுளை மட்டும் இல்லை, இயேசுவே அப்படி தான் காட்டுவாங்க. என்னென்னா அவருக்கு பசியில் போகிறாரு, ஒரு மரத்தில் கனியில் கடுப்பாகி சபிக்கிறார். சபிக்கணுன்னா அது கருகிடுது. ஸோ இந்த மாதிரி பல இடத்துல இதில் வேறு சிஷ்யர், அதாவது ஒரு கண்ணத்தை இருந்தாலும் மறு கண்ணத்தை காட்டு, அதை தான் அப்படியே பெருசாக சொல்லுவாங்க. அதாவது பப்ளிக்காக பேசும்போது அதை சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ஐயோ எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு. ஆனால் அவரே என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த போதகம் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ஊராக போய் சொல்லும்பொழுது, நீ முதல்ல ஊருக்குள்ளே நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டு வீடியோ எதுவோ அங்கே போய் நில்லு, உன்னை கூப்பிட்டானா மனசார அவங்க வீட்டில் போய் தங்கிட்டு பொழுது விழிஞ்சோடனே நீ பிரச்சாரத்துக்கு கிளம்பு. ஆனால் உன்னை கூப்பிடலன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுற, உன் காலடி மண்ணை எடுத்து இவன் நாசமாக போன்னு சபி. அப்படி கடவுள் இப்படி கற்பனைக்கு இல்லையா, ஒரு குழந்தை கூட ஒத்துக்காது இப்படி போய் கடவுள் சொல்லுவாருன்ட்டு. இவ்வளோ குளறுபடி உள்ள ஒரு விஷயத்தை அவங்க பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்ற போது அது மிகப்பெரிய ட்ராபேக். ஸோ இப்போ இதுதான் அவங்களுக்கு தேவை. அதுக்கு தான் அவங்க இந்தியாவை நோக்கி கையேந்துறாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து கொடுக்கணும். ஆனால் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, அந்த அளவுக்கு மோசமாக இந்து மதத்தில் இல்லாட்டினாலும் கூட இந்து மதத்துலேயும் நம்ப முடியாத நிறைய விஷயங்கள் தான் இருக்கும், குழப்பமான நிறைய விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கண்ணை மூடிட்டு நம்பிக்கை வைக்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கான பலன் கிடைத்தாலும் தெளிவு இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா இப்போ சத்யசாய் பாபா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறவங்களுக்கெல்லாம் விபூதி வர வச்சு கொடுப்பாரு, லிங்கம் வர வச்சு கொடுப்பாரு, திடீர்னு நகையை வர வச்சு கொடுப்பாரு, அப்படியே ஆன் தி ஸ்பாட் இல்லையா. இப்போ நாஸ்திகர்கள் இங்கே அரசியல் பொழப்பு நடத்தினதுக்காக அவர் மேலே ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணுன்ட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி ஒரு கேமரா ஆங்கிளில் வச்சு பார்த்தீங்கன்னா அவர் தப்பு பண்ணுறார் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு வீடியோவில் தான் அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏதோ வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் உள்ளே வச்சுருக்கிறாரு விபூதியை, ஏதோ ஒன்று வச்சுருக்கிறாரு. அதே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ வந்து அந்த சாய்பாபா டிவோட்டிஸ் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா இப்படி வருவார், இப்படி பேசுவார், இன்னொரு இடத்த தொடுவார், இவ்வளவும் பார்ப்பார். அப்போல்லாம் கையில் எதுவுமே இருக்காது. அப்புறம் திடீர்னுட்டு இப்படி பண்ணுவார், டக்குன்னு வரும். ஸோ அப்போ இவங்க குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்களே தவிர பார்த்திங்கன்னா அந்த மிராக்கிள் வந்து அவர் இறந்து இத்தனை வருஷம் ஆகியும் அவரோட ஃபோட்டோலேருந்து விபூதி வருது. இப்போ நான் அவரை வந்து பண்ணிட்டுருக்கிறார், ஏமாற்றிட்டா இருக்கிறாங்க இல்லையா. ஸோ மக்களை வந்து அந்த கடவுள் நம்பிக்கையிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் சாத்தானுடைய முக்கியமான வேலை. ஸோ அதை பண்ணிடுச்சு. அதை பண்ணுறதுனால என்ன ஆகும், உலகம் மோசம். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எதுக்கு பயப்பட போகிறான்? ஏற்கனவே வந்து காமம் இதிலே மூழ்கி கிடக்கிறான். இதில் கடவுளும் இல்லைன்னு நம்பிட்டான்னா என்ன வேணாலும் பண்ணுவான். ஸோ இது தெரியாமல் கிருஷ்ணர் தான் இந்த மாதிரி கற்பழிக்கலாம் காரணம், ஏன்னா அவர் அப்படி பண்ணார் அப்படின்ட்டு யாரோ சொன்னதாக சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து முதல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ கடவுள் நம்பிக்கை இல்லாமல் அவங்க போனதுக்கு காரணம் யார்? இந்தியாவில் யார் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தா?
ஸோ அந்த இயக்கத்தை சார்ந்தவங்களே இப்படி சொல்கிறாங்க. இதுதான் காமெடி. திருடனே திடன் திடன் கத்துற மாதிரி. சரி, இப்போ உண்மையாக நம்ம என்ன கொடுக்கறது கிறிஸ்தவ சகோதரர்களை? கிறிஸ்தவர்கள் அதாவது இந்துக்களுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலானவங்கன்னு சொல்லலாம். கிறிஸ்தவர் ஓரளவுக்கு, ஈக்குவல் கிடையாது, பட் ஓரளவுக்கு. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே தான். ஸோ கிறிஸ்தவர்களுக்கே கொடுக்கணும்னா அப்போ எல்லா மதத்துக்கும் கொடுக்கணும்னு தான் அர்த்தம். ஏன் கிறிஸ்தவர்கள் ஓரளவுக்கு ஈக்குவல்னு சொல்கிறேன்னா, தூய்மை இருக்குது. கன்னிகாஸ்திரிகள், பாதிரியார்கள், இப்போ அது கொஞ்சம் வேறு மாதிரி போனால் கூட இவ்வளோ நாள் தூய்மையாக தான் இருந்தாங்க. இல்லாட்டினா இவ்வளோ நாளைக்கு வராது மதம். ஸோ இங்கே இந்து துறவிகள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த தூய்மை அவங்களுக்கு இருந்தாலும் ஞானத்தில் குழப்பம் இருக்குது. அதில் உண்மை இருக்குது, பட் அந்த பைபிளில் வச்சு பார்த்திங்கன்னா அதில் உண்மை இருக்காது. ஸோ அதுதான் ரகசியம். இவங்க அப்படியே கண்ணை மூடிட்டு புக்கை நம்பிட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது, எந்த மதத்து புக்காக இருந்தாலும் சரி. அப்போ உண்மையை கொடுக்கணும். அந்த உண்மை யாருக்கிட்ட இருக்குது? இயேசுக்கிட்ட இருக்கா? ஏன்னா இப்போ இயேசு உட்காந்து பைபிளை எழுதலை, அதுக்கப்புறம் அவர் இறந்த பிறகு அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் எழுதி தொகுப்பு வருது. ஸோ அதேமாதிரி பழைய ஏற்பாடு பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஸோ அதோடைய தொகுப்பாக இருக்குது. ஆனால் எழுதின அத்தனை பேரும் மனிதர்கள் தான். ஸோ மனிதர்கள் எழுதின புஸ்தகத்தில் முரண்பாடு இருக்கிறதோ அது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஸோ இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த கீதை அதெல்லாம் பார்த்திங்கன்னா புரியாதே தவிர அப்படியே நம்மளை அப்படியே பிடிச்சி நிறுத்தி வைக்கும். இதில் ஏதோ ஒன்று இருக்குது, நமக்கு தான் புரியலன்னு தெரியும். ஸோ அப்படி இருந்தால் கூட அதை எழுதினதும் மனிதர்கள் தான். இப்போ மனிதர்கள் எழுதினாலே கண்டிப்பாக அதில் தப்பு இருக்கும். அது பைபிளுக்கு முன்னாடி எழுதப்படும்போது அந்த நேரம் மனிதர்களுடைய புத்தி ரொம்ப பக்காவாக இருந்ததுனால அதில் அந்த வசீகரம் இருக்குது. அதுதான் காரணம் ஏன் கீதையில் மற்ற எல்லாத்தையும் விட வசீகரம் அதிகமாக இருக்குதுன்னு. ஆரம்பத்தில் மனிதனுடைய புத்தி நல்லாயிருக்கும், போக 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 புத்தி மோசமாயிடும். ஸோ ஆரம்பத்தில் எழுதப்பட்டதுனால அதில் அந்த வசீகரம் இருக்குது. இருந்தாலும் அதுலேயுமே தப்பு இருக்குது. ஸோ அப்போ அவ்வளோ புத்திசாலிங்க எழுதுனதுலே தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ புத்திசாலியா அப்படின்னு கேட்கலாம். நம்ம புத்திசாலி கிடையாது. இப்போ இந்த ஞானத்தை சொல்கிறது இறைவனுடைய ஞானத்தை தான் நம்ம எடுத்து சொல்கிறோம் எல்லா வீடியோலையும். இப்போ நேரடியாக இறைவன் வந்து பேசுகிறார். அப்போ என்ன பேசுகிறார் அப்படின்றத விட எப்படி பேசுகிறாருன்றது மெயின். ஸோ இயேசுவையும் கடவுளையும் கம்பேர் பண்ணலாம். இயேசு வந்தோடனே விபச்சார சந்ததியினரே அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்போ என்ன தோணும்? அவரை கல்லால் அடித்தவங்களேன்ட்டு யாருக்கும் ஒன்றும் வருத்தம் வராது. இதை ஏன் அடித்தாங்கன்னு தெரிஞ்சா. ஏன்னா இப்போ நமக்காகவே அவர் சிலுவை சுமந்தார்ன்றாங்க, அதுக்காக அவர் சுமந்தார். அவர் தப்பு பண்ணார்னு குற்றம் சுமத்தி தான் சிலுவையில் சுமக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒருத்தர் அமெரிக்காவில் ஒருத்தர் கிறிஸ்டினாக இருந்தால் அப்புறம் முஸ்லீமாக போய் ஒரு புக்கை எழுதியிருப்பார். அவர் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணார் அந்த கவர்மெண்ட்டுக்கு, மக்களை எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரட்டினார், அதனால தான் அவரை கொலை பண்ணாங்க அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ பைபிள் படியே பார்த்தாலுமே கூட அது அப்படி தான் இருக்கும். அவர் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு மக்களை ஏவி விட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்ற குற்றம் சாட்டி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் அப்படி ஓரளவுக்கு இன்டைரக்டாக சொல்லியிருப்பார். இன்டைரக்டான ஒரு சில இடத்துல டைரெக்டாக கூட வரும். ஏன்னா பிதாவை கண்டவன் என்னை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் போது ஒரு கன்ஃபியூஷன் வரதான் செய்யும். ஏன்னா பிதாவை பற்றி அவருக்கு தெரியாதனால டென்ஷன் ஆகி அவர் இப்படி சொல்கிறார். பிதாவை பற்றி சொல்லுங்கன்னும் போது இத்தனை தடவை சொன்ன நீ நம்ப மாட்டியா, பிதாவை கண்டவன் என்னை கண்டான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மெயினாக அதுக்காக தான் அவரை வந்து அந்த குற்றம் சுமத்தி தான் அவரை வந்து கொலை பண்ணுறாங்க, தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறான் அப்படின்ட்டு. உங்களுடைய பாவத்தெல்லாம் கழுவுறதுக்காக தான் நாங்கள் அவர் சிலுவையில் போடுறோன்னு ஒன்றும் பண்ணல. இன்னொரு விஷயம், அவர் போய் அப்படியே கொடுங்க என் குழந்தைங்களோட பாவத்தெல்லாம் நான் கழுவணும் அப்படின்னு மனமும் வந்துலாம் ஏற்றுக்கல. அதுலேருந்து எப்படியெல்லாம் தப்பிக்கலான்றது தான் பண்ணிகிட்டே இருக்கார். நான் என்ன தப்பு பண்ணேன்னு தான் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கிறார். முடிஞ்சால் என்னை காப்பாற்றுங்கன்ட்டு வேறு பிதாக்கிட்டே வேறு கேட்குறாரு. ஸோ விரும்பியே அது பண்ணலை. அப்புறம் எப்படி உங்கள் பாவத்தை கழுவுனாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இது இயேசு கிறிஸ்து. இப்போ அவருடைய பிதா, பரமபிதா, சிவ பரமாத்மா, அவர் எப்படி தெரியுமா கூப்பிடுவார்? எடுத்தோடனே இனிமையான குழந்தைகளே, செல்லமான குழந்தைகளே, தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே அப்படின்வார். அப்புறம் என்ன தெரியும் சொல்கிறார்? உங்களை மாதிரி உயர்ந்தவங்க யாருமே இல்லைன்னுவார். பாருங்கள், ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு முந்தைய தலைமுறை நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இந்த வயசில் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க?
கேட்டு பாருங்கள். கேட்டு பார்க்குறதுனா நமக்கே தெரியும். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதே உலகம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். வளர வளர உலகம் மோசமாகிறத பார்க்குறோம். ஸோ அப்படியே பின்னோக்கி போனீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போ 2000 வருஷம் முன்னாடி இயேசு கிறிஸ்து வரும்போது உலகம் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். எவ்வளோ கள்ளங்கபடமற்றவர்களாக இருந்திருப்பாங்க. அந்த கள்ளங்கபடமற்றவர்களை பார்த்து விபச்சார சந்ததியினர் இவர் திட்டுறார். ஆனால் இன்றைக்கி உலகம் உண்மையிலே அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ இறைவன் பார்த்து சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, உன்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியே நம்மளை உயர்ந்தவங்களா ஆக்குறார். ஸோ அதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். மற்றபடி பைபிள் அல்லது மற்ற மதங்களில் உள்ள குளறுபடி எல்லாமே இறைவன் நேரடியாக ஞானத்தை கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். அனைத்து வேதங்களின் சாரத்தை கொடுக்குறாரு. வேதத்தெல்லாம் படிச்சுட்டு கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு பேசுகிறவங்க இருக்கிறாங்க. அது கேட்டிங்கன்னா அது மாதிரி படித்தவங்க யாருக்குமே இதுக்கும் அதுக்கும் லிங்க் இருக்குதுன்னு கூட தெரியாது. ஸோ இறைவன் அப்படி கொடுக்கல. இங்கே சாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எசன்ஸ். ஒரு மரத்துடைய எசன்ஸ் அந்த விதை தான். அந்த விதையிலேருந்து தான் அந்த மரம் வருது இல்லையா? மரத்தில் இருந்தெல்லாம் அப்படியே பொறுக்கி எடுத்து விதை உருவாகலை. விதையிலிருந்து தான் மரமே வருது. ஸோ அது மாதிரி இத்தனை வேதங்கள் உருவாகிறதுக்கு விதையாக இருந்தது இறைவன் நேரடியாக கொடுக்குற ஞானம். அந்த ஞானத்தை இப்போ கொடுக்குறார். அப்போ நிறைய பேருக்கு தோணும், மதங்கள் எப்போவோ வந்துச்சு, 2000 வருஷம் முன்னாடி, 1500 வருஷம் முன்னாடி வந்துச்சு, நீ இப்போ எடுத்துகிட்டு இதிலேருந்து தான் அது வந்துச்சுன்றியே அப்படி தான் தோணும் எடுத்த உடனே. ஸோ அதுக்கு தான் ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த உலக காலச்சக்கரம் இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இருக்கும். அதை விட முக்கியமானது, இந்த 5000 வருஷன்றது ஒரு கல்பம்னு சொல்லுவோம். ஒரு கல்பத்தில் என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்ப நடக்கும். அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே வீடியோவை இதே நேரம் நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போ பார்ப்பீங்க. ஒவ்வொரு 5000 வருஷத்தில் இந்த நேரத்தில் இதுதான் நடக்கும். இப்போ கலியுகத்துடைய இறுதி 100 வருஷத்தில் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடியும் இதே தான் நடந்திருக்கும் இல்லையா? 5000 வருஷம் முன்னாடி இறைவன் இந்த ஞானத்தை கொடுப்பார். அப்போ இதுக்கு முந்தைய கல்பத்தில் இந்த ஞானத்தை கொடுப்பார். ஸோ இந்த ஞானம் கொடுத்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பூமி சொர்க்கமாயிடும். அந்த சொர்க்கத்துக்கு தகுதி அடைய வைக்கிறதுக்கு தான் இறைவன் இந்த ஞானத்தை கலியுக இறுதியில் கொடுக்குறார். இறைவன் சொர்க்கத்தை உருவாக்க வர்றார். மற்றபடி இயேசு கிறிஸ்து, நபி முகமது இவங்கெல்லாம் மதத்தை உருவாக்க வராங்க. மதங்கள் எங்கே உருவாகுது? நரகத்தில் உருவாகுது. அப்போ மதங்கள் எதுக்கு? நரகத்தில் அடிச்சிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள். ஒன்றா இருக்கிறதுக்காக உருவாக்கப்படுறது தான் சொர்க்கம். ஸோ இந்த ஞானம் கடைசி 100 வருஷத்தில் கொடுக்குறார். சொல்கிறாரு, இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது நீங்கள் தேவதையாக இருந்தீங்க, உங்களை தான் நீங்களே, அதாவது இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அது எதுனா நம்மளுடைய ஆதி நிலை, தூய்மையான நிலை. 2500 வருஷம் அப்படி இருக்கும். நீங்கள் எது நினச்சாலும் நடக்கும். மழை பெய்யும், நெல் நிற்கும். அந்த அளவுக்கு சக்தி இருக்கும் ஆத்மாவுக்கு. அந்த சக்தி 2500 வருஷம் இருக்கும். அடுத்தது மறுஜன்மம் எடுத்து இங்கே வரும்பொழுது, நரகத்துக்கு வரும்போது அந்த சக்தியை இழப்போம். அந்த சக்தியை இழக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஒரு முக்கியமான உண்மையை தப்பாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடும். என்ன அந்த உண்மைனா, சொர்க்கத்தில் இருக்கும்போது நான் அழியக்கூடிய உடம்பில் அழிவற்ற ஆத்மான்ற உணர்வு இருக்கும். ஆத்மானா உயிர். அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறதுனால தான் இங்கே பொட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மா தான் நானுன்ற உணர்வு இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவாக பார்ப்போம். இந்த தன்மை என்ன ஆகுனா, 2500 வருஷம் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா அந்த ஆத்மான்றதை மறந்துடும், உடல்னு நினச்சிடும். ஸோ என்ன ஆத்மா ஒரு சின்ன நட்சத்திரம் தான், நான் எதிர இருக்கிறவங்க நட்சத்திரம் தான் அப்படின்னு இருக்கும்போது அவங்க மேலே காமமோ கோபமோ பற்று பேராசை அங்காரமே வராது. ஒரு புள்ளியை பார்த்து எப்படி காமம் வரும் யோசிச்சுப்பாங்க. ஸோ அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரங்கள் தான் சாத்தான், மாயா இப்படிலாம் சொல்கிறது, ராவணன் சொல்கிறது. ஸோ இது நமக்குள்ளே வராதனால ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்கும். நீங்கள் எது நினச்சாலும் நடக்கும். மழை பெய்யும், நெல்லாம் நிற்கும். அதனால் அங்கே காமமே இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும்னு தோணும். நான் சொன்னேன் இல்லையா, ஆத்மாவுக்கு நினைக்கிறது நடக்கும்ட்டு. அப்போ கணவனும் மனைவியும் கல்யாணம் நடக்கும். கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கரு உருவாள். ஸோ கர்ப்பத்தின் மூலமாக தான் குழந்தை பிறக்கும், ஆனால் காமத்தின் மூலமாக பிறக்காது. ஸோ அவ்வளவு தூய்மையாக இருந்ததுனால தான் நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம்.
ஸோ நீங்கள் பார்க்கலாம், கோயில் கட்டினவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த பிரம்மச்சரிய விரதம் இருந்தவங்களுக்கு தான் கோயில் கட்டுவாங்க. பாருங்கள், இந்து தெய்வங்கள் எல்லாருமே அப்படி தான் சொர்க்கத்தில், அதாவது கல்யாணமாகும், ஆனால் பிரம்மச்சரிய விரதன்றதை விட அவங்களுக்கு காமம்னா என்னென்னே தெரியாது, குழந்த மாதிரியே தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ பயங்கர பரிசுத்தம். அதனால தான் கோலாகலமாக தங்க நகை போட்டு அப்படிலாம். அடுத்தது ராகவேந்திரர், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களும் காமம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. கல்யாணம் ஆனால் கூட டக்குன்னு விட்டுட்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் சக்தி அளவில் பார்த்திங்கன்னா தேவதை அளவுக்கு இருக்காது. ஏன்னா இவங்களாம் நரகத்தில் வந்தவங்க தான் ராகவேந்திரர், இயேசு கிறிஸ்து இவங்களும். ஆனாலும் தூய்மையாக தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுமே தூய்மையாக தான் இருக்கிறார். அதனால தான் அவர் கோயில். ஸோ மற்ற மதத்தை இப்போ நபிக்கு கோயில் வைக்காததுக்கு காரணம் வந்து அல்லாவை தவிர யாரும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு என்னதான் சொன்னாலும் அவர் தூய்மையாக இல்லை. அதனால தான் அவர் கோயில் கிடையாது இல்லையா. நிறைய கல்யாணம் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையானு தெரியல. பட் ஆனால் தூய்மையாக இருந்தால் கோயில் இருந்திருக்கும். இல்லை, அதனால் பண்ணுறதில்ல. சரி, இப்போ இந்த கடைசி 100 வருஷம் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. தேவதையாக இருந்த நீங்கள் தான் இன்றைக்கி மனிதர்களாகிட்டீங்க. காரணம் காம கோபம் பற்று பேரரசுக்கு அடிமையாயிட்டீங்க. காரணம் உங்களை உடல் நினச்சிட்டிங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா உடல்ன்றதை மறக்கணும். ஆனால் அந்த சக்தி இழந்துடுச்சு. ஆத்மா காமத்தை எல்லாம் வெல்லக்கூடிய சக்தி இழந்துடுச்சு. இப்போ அந்த சக்தி அடையணும்னா இறைவனை நினைக்கணும். இன்னைய வரைக்கும் இறைவன் எப்படி இருக்காருன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து வந்து உன் பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினைன்றார். அது கரெக்டு தான். ஆனால் எப்படி நினைக்கிறது? அவர் எப்படி இருப்பார்? பிதாவை கண்டவன் என்னை கண்டவன்னா அவரை தான் நினைக்கணும். அவரை கூட எப்படி நினைக்க முடியும்? இயேசுவை யாராவது பார்த்துருக்குறாங்களா? இப்போ இருக்கிறவங்க சினிமாவில் இயேசுவா நடித்தவன் ஃபோட்டோவை தான் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ சினிமாக்காரனை நினச்சா அவங்க பாவம் போயிடுமா? இல்லை. சரி, பிதாவை நினைக்கணும். ஸோ அவர் எப்படி இருக்காருன்றது இப்போ தான் தெரியுது. ஏன்னா கடைசி 100 வருஷம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார். அப்படின்னாலே இவ்வளோ நாள் வேறு எங்கேயோ இருந்தார். எங்கே இருந்தார்? அதுதான் இந்த இடம். இதை தான் பரந்தாமன் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் பரலோகம் கிறிஸ்தவர்களும் சொல்கிறது. இந்த இடம் செம்பொன் நிறமாக இருக்கும் எப்போவுமே. இரவு பகல்லாம் கிடையாது. காரணம் சூரியன் சந்திரன்லாம் அங்கே கிடையாது. அங்கே சின்ன நட்சத்திரம் மாதிரி இறைவன் எப்போவுமே இருப்பார். நம்மளும் சின்ன நட்சத்திரம் மாதிரி அங்கே தான் இருப்போம். அதாவது ஆத்மாக்கள் உடலில் வரும்போது தான் பூர்வமத்தியில் இருப்போம். அப்போ இறைவனும் நட்சத்திரம் மாதிரி இருக்காருன்னா என்ன அர்த்தம்? அவரும் ஆத்மா தான். அதனால தான் அவரை பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோம். அவர் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா. அதனால தான் அவரை பரமபிதான்றோம். அவர் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா, அப்பானாலே ஆஸ்தி கொடுக்கணும் இல்லையா. இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறோன்னா பிறந்த உடனே அந்த அப்பாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரி. ஆனால் எவ்வளோ நாளைக்கு அதிகாரி? அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான். இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் எங்கள் அப்பாவுடைய சொத்தை நான் அனுபவிக்க முடியும். இந்த உடம்பை விட்டுட்டு வேறு ஒரு உடம்பை எடுத்து ஒரு வேளை எனக்கு முந்தைய ஜென்ம ஞாபகம் வந்து கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் அழியக்கூடிய அப்பாவுடைய சொத்து. அழியக்கூடிய இந்த உடலில் இருக்கிற வரைக்கும் தான். இந்த உடல் போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இது அப்பா. இவர் பரமபிதா, எல்லாருக்கும் அப்பா. அது மட்டும் இல்லை, எல்லையற்ற அப்பா. எத்தனை பேர் எடுத்தாலும் இவர் தான் அப்பா. ஒரு தடவை வந்து இவர் சொத்து கொடுக்க மாட்டார். ஒரே தடவை கொடுக்குறார். அந்த ஒரு தடவை தான் இந்த பூமிக்கு வராரு. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை. இப்போ நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கிறது அப்படின்னா, அவர் கொடுக்குற மெயின் சொத்து சொர்க்கம் தான். ஏன்னா கடவுள் ஏன் இப்படி படித்தார்? கடவுள் ஏன் காமத்தை படித்தார்? அவர் படித்த உலகத்தில் காமம் கிடையாது ராஜா. கடவுள் ஏன் கொலை கற்பழிப்புலாம் படித்தார்? அவர் படித்த உலகத்தில் கிடையாது இதெல்லாம். ஸோ அவர் அந்த மாதிரி இடம் இவ்வளோ சொர்க்கம். அப்படியே சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கணும் எல்லா 3 மதத்துலையுமே போட்டிருக்கோம். அப்படின்னா என்ன? சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கு பிடிச்சி சாப்பிடணும்னு ஆசை இருக்காது. அப்படி இருக்கும்போது நீ எல்லாத்தையும் தின்ட்டு நீ சொர்க்கத்துக்கு வரணும்னு கனவு பண்ணால் எப்படி நடக்கும் இல்லையா? அப்போ சொர்க்கத்தில் என்ன குணம் இருக்கோ அதே குணத்தை நீ இப்போ எடுத்துகிட்டு வரணும். வந்தால் சொர்க்கத்துக்கு வருவேன். ஏன்னா ஒரு ஆத்மா ஒரு பிறவிலேருந்து இன்னொரு பிறவிக்கு தன்னுடைய குணத்தை தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதுக்கு நம்ம அடிக்கடி உதாரணம் சொல்லுவோம். உலகம் ஃபுல்லாக வலது கையால் எழுதுகிற பழக்கம் இருந்தாலும் ஒரு சிலர் பிறக்கும்போதே இடது கையால் தான் எல்லா காரியமும் பண்ணுறதுக்கு காரணம், அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் அவங்களுக்கு வலது கை செயலிழந்து போயிருக்கும் அல்லது துண்டிக்கப்பட்டிருக்கும். வேறு வழி இல்லாமல் இடது கையால் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அடுத்த பிறவியில் அவங்களுக்கு 2 கை கிடைச்சா கூட முந்தைய பிறவியுடைய பழக்கங்கள் அப்படியே இடது கையால் வருது. அப்படி தான் இடது கை வருது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கோபம் பயங்கரமாக வரும். ஏன்னா அதுக்கு முந்தைய ஜென்மத்தில் கை போகுதுன்னா அது பாவம் செஞ்சதுனால தான் போயிருக்கும், செயலிழந்திருந்தால் கூட. ஸோ அந்த பாவம், அந்த ஆக்ரோஷ குணமானது தொடரும். பிறகு நல்லாவே பார்த்திங்கன்னா அந்த ஊனமாக இருக்கிறவங்களுக்குலாம் கோபம் அதிகமாக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லாரையும் விட. சரி, இப்போ
சொர்க்கத்தில் இருக்கிற குணம் அவங்களுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அதே மாதிரி மாறுங்கன்றார். அதுக்கு என்னை நினைங்க. ஏன்னா இறைவன் மட்டும்தான் அதில் எப்போவுமே சிக்காதவர். ஏன்னா அவர் பிறப்பிறப்பு சக்கரத்திலே வரல. இந்த ஞானத்தை சொல்லணும், அவர்கிட்ட மட்டும்தான் ஞானம் இருக்குது. அதனால் வயோதிகர் உடலில் வர்றார். அப்போ இறைவன் வந்து சொல்கிறார், அவர் எப்படி இருக்காருன்னா, இப்போ சொன்ன மாதிரி நானும் உங்களை மாதிரி ஆத்மா தான், நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். நீங்கள் பூர்வ மத்தியில் இருக்கிறீங்க, நான் செம்பொன் நிறமான உலகத்தில் இருக்கேன். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை அன்பா அப்பான்னு நினைக்கணும். ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே அன்பு வந்துடுமானா வராது. ஒருத்தர் நம்ம கூட பேசும்போது தான் அவங்கள பற்றி தெரியும். இப்போ நீங்கள் மற்ற மதத்துடைய புஸ்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கடவுள் கொலை பண்ண சொன்னார், சபிச்சார், கோபப்படுவார், இப்படிலாம் இருந்தால் எப்படி நமக்கு அன்பு வரும்? உங்கள் ஆஃபீஸரே ஒருத்தர் அப்படி கோபப்பட்டார்னா சிடுமூஞ்சிக்காரன் தான் சொல்லுவீங்க. அப்போ எப்படி இங்கே மட்டும் வரும்? ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. அது எந்த மதத்திலையும் இறைவனுடைய உண்மையான குணத்தை வெளிப்படுத்தவே இல்லை. கீதையில் இருக்குது, பட் இருந்தாலும் சிவனுக்கு பதில் கிருஷ்ணர் பேரை போட்டாங்க. இந்த தப்பு தான் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, பிதாவுக்கு பதில் இயேசுக்கு போட்டாங்க. ஸோ எல்லா மதத்தையும் கெடுத்ததுக்கு முக்கிய காரணமே இந்து மதம் தான். ஏன்னா இங்கேருந்து தான் தோன்றுறது எல்லாமே. சரி, இப்போ அப்படின்னா இங்கேருந்து காப்பி அடித்தாங்கன்னு அர்த்தம் இல்லை. எப்படின்னா இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம் சொர்க்கத்தில் மறந்துடும். இன்னொன்று அங்கே தேவையும் படாது, பயங்கர சந்தோஷமாக இருப்போம். அதனால் அங்கே இறைவனையும் நினைக்க மாட்டோம், அங்கே கோயிலும் இருக்காது, மசூதி, சர்ச்சு எதுவுமே இருக்காது, கடவுளை கும்பிடவும் மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். நரகத்தில் வரும்போது தான் என்ன ஆகும்னா துக்கம் வரும். துக்கம் வரும்போது தானாகவே இறைவனுடைய ஞாபகம் வரும். அதான் ஆச்சரியம், தானாகவே வரும். இப்போவுமே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப துக்கத்தின் உச்சத்தில் தான் நிறைய பேருக்கு இந்த ஞானம் கிடைக்கும். நல்லா இருக்கும்போதெல்லாம் கிடைக்காது. நிறைய ஒரு 2-3 பிரதர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நான் 4 வருஷம் முன்னாடியே பார்த்தேன். சரி, ஏன்னா பைத்தியக்காரன் பேசின்னு இருக்கிறான் இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா அப்போ எனக்கு இருந்த மனநிலைக்கு அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ பார்க்குறேன், இப்போ தான் தெரியுது அது உண்மைன்ட்டு. ஸோ அப்போ அந்த நடுவில் அந்த வாழ்க்கை அனுபவங்கள், அந்த வலி வரும்போது தான் தெரியும் இதுதான் உண்மை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த வலி வரும்போது தான் இறைவனை பற்றி நம்ம சிந்திப்போம். அப்போ தான் அது உள்ளுக்குள்ளே இருந்து தானாக எமர்ஜ் ஆகும். ஏன்னா இப்போ எடுத்த ஞானம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து தூண்டி விடும். காமம் கூட அப்படி தான் இல்லையா, உள்ளுக்குள்ளே இருக்கும், முந்தைய பிறவியிலேருந்து வந்ததெல்லாம். ஸோ அது ஒரு சூழ்நிலை வரும்போது வெளிப்படுது. ஸோ இப்போ இறைவனை நினைக்கணும். நான் ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், அழியக்கூடிய உடம்பு நான் இல்லை. என் தந்தை பரமாத்மா செம்பன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் அப்படின்ட்டு அன்பாக நினைக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் நம்மக்கிட்ட பழகும்போது தான் அந்த அன்பு தெரியும். ஸோ அப்படி இறைவன் சிவன் இப்போ பேசிகிட்ருக்கார். ஸோ சிவன் மட்டும்தான் கடவுள், அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, பரமபிதான் கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான், அவரை தவிர அத்தனை பேரும் மனிதர்கள் தான். தாயின் கர்ப்பத்தில் பிறந்தாலே அது மனுஷன்தான். ஸோ இறைவன் வந்து அவரை நினைக்க நினைக்க என்ன ஆகுனா ஆத்மா துடிக்க ஆரம்பிக்கும். இந்த இடம் ஒரு அப்படியே ஸ்லைட்டாக கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன ஆகுதுன்னா அவர்கிட்ட இருந்து அந்த சக்தி வரும். அந்த சக்தி வர வர பார்த்திங்கன்னா அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் உங்களை விட்டு போகிறது தெரியும். அது எப்படி இருக்குன்னா அந்த குழந்தை பருவத்தில் இருக்கும்போது நிறைய அழகானவங்க இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றும் மயங்க மாட்டீங்க. ஏன்னா ஆத்மாவுக்கு சக்தி இருக்கும். வளர வளர தான் ஆத்மா பலகீனமாகுது. ஸோ மீண்டும் அந்த சக்தி நிலையை அடையும் பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை நினச்சி பாவத்தை எரிக்கிறீங்களோ, பாவன்றதே இந்த 5 விகாரம் தான், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். எந்த அளவுக்கு எரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்கு சக்தி வரும். எந்த அளவுக்கு சக்தி நிரப்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே பிறவி எடுப்பீங்களா, நடுவில் எடுப்பீங்களா, கடைசியில் எடுப்பீங்களா, அல்லது சொர்க்கத்துக்கே வரமாட்டீங்களான்றதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் சக்தி எடுப்பீங்கன்றதை பொறுத்து. ஓரளவுக்கு சக்தி இருந்துச்சுன்னா, இது எப்படின்னா பெட்ரோல் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு தான் வண்டி போகும் இல்லையா. அந்த மாதிரி ஆத்மாவுக்கான பெட்ரோல் அல்லது பேட்ரி இது. எந்த அளவுக்கு நீங்கள் சார்ஜ் நிரப்பிக்கிறீங்களோ, இப்போ 2500 வருஷம் தூய்மையின் சக்தி தாங்குகிற அளவுக்கு நீங்கள் நிரப்பிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் பிறப்போம். இல்லை 1000 வருஷம் தான் தாங்கினா நடுவில் தான் பிறப்போம். 500 வருஷம் தான் தாங்கினா இன்னும் லேட்டாக பிறப்போம். சுத்தமாக அந்த சார்ஜை ஏற்றிக்கல, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, அது இன்னும் காமத்தெல்லாம் எப்படி விடுறது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு வர மாட்டீங்க. இதே பூமி நரகம் ஆன பிறகு தான் உங்களுடைய பிறவியே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ஒன்ஸ் அது வரைக்கும் ஆத்மா எல்லாமே இருக்கும், மேலே தான் இருக்கும், பரந்தாமத்தில் இருக்கும். ஸோ அதுதான் பைபிளில் பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது. உடலின் மரணத்தை சொல்லலை, அது எல்லாரும் தான் செத்து தான் ஆகணும் இல்லையா. சாவதுன்னா என்ன மறுபடியும் மறுபிறவி எடுத்துருவாங்க. ஆனால் ஆத்மாவின் மரணம் இது. ஆத்மா அழியாது, பட் அங்கேயே இருக்கும். ஒரு மரணம் மாதிரி தானே. சுகமாக இருக்கும்போதெல்லாம் அதுக்கு இங்கே பார்ட்டே கிடையாது. நரகமானப்புறம் ஆனால் வந்து தான் ஆகணும், எப்படியா இருந்தாலும் அங்கேயே இருந்துட முடியாது. ஜோதியோட ஜோதியாக கலக்கிற வேலைலாம் கிடையாது, கலக்கலாம் முடியாது. அது அதோடைய வீடு.
செம்பன் நிறமாக ஜோதி மாதிரி இருக்கிறது ஆத்மாவுடைய வீடு, அது கடவுள் கிடையாது. அப்போ பாருங்கள், அந்த மூட நம்பிக்கை இந்து மதத்துலேருந்து தான் வந்திருக்குது. ஸோ எல்லாமே இங்கேருந்து போனது தான். ஸோ அது தெரியல. சரி, இப்போ இந்த கடைசி 100 வருஷம் எந்த அளவுக்கு இறைவனை நினைக்கிறீங்களோ உலக அழிவு கண்டிப்பாக நடக்கும்போது இந்த பூமி சொர்க்கமாக மாற்றப்படும். ஏன்னா இந்த இவ்வளோ மோசமான உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடவுளே சொல்லியும் மாறாதவங்களை என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காக தான் உலகம் அழிக்கப்படுது. அப்போ எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். சக்தி எடுத்த ஆத்மா மட்டும் முதலே பிறவி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் பிறவி எடுத்தாலே மறுபிறவி வந்து தான் ஆகணும். யாராக இருந்தாலும் உலகம் அழியும்போது தான் திரும்பி ரிட்டர்ன் போக முடியும். ஸோ இந்த ஞானத்தை தான் இப்போ கொடுக்குறாரு. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ஞானம் நமக்கு தான் இருக்குது, பாரதவாசிகளுக்கு. அதாவது இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அதை பாரதவாசிகளுக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் தான் கொடுக்குறாரு. ஆனால் யார் எடுப்பாங்க அப்படின்னா, சொர்க்கத்தில் தேவதையாக இருந்து இப்போ சாதாரண மனிதர்களாக இருக்கிறவங்க எல்லா மதத்துலேயும் இப்போ மாறி போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஞானம் பிடிச்சி இழுக்கும். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க. இதே நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி பாருங்களா, அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ அது மற்ற தர்மத்தை ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவங்க இந்துவாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ இந்த தேவதா தர்மம்னு ஒரு மதம் இல்லை. அதனால் மற்ற மதத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க இந்து மதத்துலேயும் இருப்பாங்க, மற்ற மதத்துலேயும் இருப்பாங்க. இந்த ஞானம் கேட்டோடனே இதுதான் கரெக்டு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இப்போ இந்த ஞானத்தை இறைவன் கொடுக்குறார். ஸோ பாரதத்தின் ஒரு பகுதி தான் சொர்க்கமாக இருக்கும். ஸோ உண்மையிலே பாரதவாசிகள்ன்றது ஆரம்பத்தில் இருந்தவங்க தான், மற்றவங்களாம் அப்புறம் வெளிப்படுறவங்க. அப்போ இந்த ஞானத்தை கொடுத்தாச்சு. இந்த ஞானம் இப்போ எல்லாருக்கும் தேவை, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தேவை. ஏன் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, அந்தளவுக்கு கடன் பட்டிருக்கிறோம். ஆனால் இதில் இன்னொரு விஷயமா இருக்குது. கிறிஸ்தவர்களும் நம்ம கடன் பட்டிருக்கிறாங்க. எப்போ கடன் பெற்றிருக்கிறாங்கன்னா, இறைவன் கொடுத்த சொர்க்கத்தில் பார்த்திங்கன்னா தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், செங்கலே தங்கத்தில் இருக்கும். ஸோ அதை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் பிற்காலத்தில் இந்த பூமி நரகமாகும்போது மற்ற மதத்தினரை இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கேருந்து திருடிட்டு போனது தான் இப்போ கடனாக பாரதத்துக்கு கொடுக்குறாங்க. இது எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். நம்ம கிட்டேருந்து போனது தான் திரும்பி வருது. இந்த கடன் நம்மளால் அடைக்கலாம் முடியாது. அடைக்கணும்னு நினைப்பாங்க, அதுக்குள்ளே உலக அழிவு வந்துடும். ஸோ அதுவும் பாரதத்துக்கு அவங்க பட்ட கடன் அவங்களுக்கே தெரியாதனால அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. கடனாக கொடுக்குறாங்க, பட் இருந்தாலும் திருப்பி கொடுக்குறாங்க அது. ஸோ நம்மக்கிட்டேருந்து திருடிட்டு போன அதே அளவு திருப்பி கொடுத்தவொடனே உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எவ்வளோ துல்லியமாக இருக்குப்பாங்க இந்த நாடகம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கேருந்து அவங்க கொள்ளடிச்சிட்டு போனதுக்கு காரணம் அவங்களுக்கு ஆசை இருக்கட்டும், ஏதோ இருக்கட்டும். ஆனால் எல்லாத்தையும் விட முக்கியமான காரணம், அந்த சொர்க்கத்தின் சொத்தை அனுபவிக்கிற தகுதியை நாம் இழந்துடுறோம், தூய்மை இழந்துடுறதுனால. ஏன்னா நரகத்தில் வரும்போது காமத்தில் விழுந்துடுறோம். ஸோ ஏன்னா இறைவன் தூய்மையாக இருந்ததுக்காக கொடுத்த பரிசு தான் அது. ஸோ அதனால தான் நீங்கள் நல்லா பார்க்கலாம், ஒரு சிலர் நல்ல பணக்காரங்களாக இருப்பாங்க, காமத்தில் விழுந்த உடனே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இழந்துருவாங்க. ரொம்ப டாப்பில் உள்ள நிறைய செலிப்ரிட்டிஸ் அப்படி பார்ப்போம். ஸோ அதுதான், காமத்தில் விழுந்தாலே நம்ம இழந்துருவோம் கண்டிப்பாக, அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இப்போ அடையிற டைம், இழக்கிற டைம் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்தாச்சு, ஓட்டாண்டி ஆகிட்டோம். உலகத்துக்கே அதிபதியாக ஸ்ரீ நாராயணன் அளவுக்கு பக்காவாக இருந்தவங்க அந்த மாதிரி. ஏன்னா சொர்க்கத்தில் முதல் ராஜா தான் ஸ்ரீ நாராயணன். ஸோ அப்படி இருந்த நாம தான் இன்றைக்கி சாதாரணமாக ஆகிட்டோம். இப்போ சேமிக்கணும். ஸோ ஆத்மாவை சேமிக்கிறது எப்படி? ஆத்மாவை க்ளீன் படுத்துறது தான் சேமிக்கிறது. எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு சக்தி வரும், அந்த அளவுக்கு அங்கே பெரிய பணக்கார வீட்டில் பிறப்போம். ஸோ இப்போ இந்த ஞானத்தை உலகத்துக்கே நாம் சொன்னதுனால தான், இந்த கடைசி ஒவ்வொரு கல்பத்திலும் கடைசி 100 வருஷம் இறைவன்கிட்ட ஞானத்தை எடுத்து உலகம் ஃபுல்லாக நம்ம சொன்னதுனால தான் உலகம் ஃபுல்லாக இந்தியாவை பார்க்குது. ஆன்மீக ஞானத்துக்கு இந்தியா கிட்ட கையேந்தது. ஸோ கையேந்திர அளவு கூட வைக்கக்கூடாது, நம்மளா போய் கொடுக்கணும். நம்மளுடைய கடமை இது. நம்மளுடைய ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் இந்த ஞானத்தை நாம் கொடுக்கணும். ஸோ அவசியம் இதை நீங்கள் கேட்டு புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு அந்த கடமை இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தொடர்பில் வர அத்தனை பேரும், அது எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் சரி, கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எடுக்கிறது எடுக்காதது, நம்புறது நம்பாதது அவங்களுடைய அதிர்ஷ்டம். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தேவதை ஆத்மாவாக இருந்தால் தான் புரிஞ்சுக்கும். நம்ம எல்லோரும் தேவதையினே நம்பி கொடுப்போம். எடுக்கலை விதண்டாவதம் பேசுகிறோம் சரி மற்றவங்க, ஆனால் கொஞ்சமாவது கொடுத்துணும். மொத்தத்தில் இறைவனை இப்படி நினச்சி பாருங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், தானாக நடக்கும்.
ஸோ இது மட்டும்தான் ஆத்மாவுடைய பாவத்தை அழிக்கிற வழி. மற்றபடி மிராக்கிள் அற்புதங்கள்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உதாரணத்துக்கு செத்தவனை எழுப்புறாங்க, சரி ஓகே, இயேசு கூட ஒருத்தர் எழுப்பியிருக்காரு, இயேசுக்கு முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசி எழுப்பியிருக்கிறாரு, இங்கே சத்ய சாய்பாபாவும் அது மாதிரி எழுப்பியிருக்கிறாரு, வள்ளலார் எழுப்பியிருக்காரு, நிறைய பேர் எழுப்பியிருக்கிறாங்க. எழுப்பப்பட்டவங்க யாரும் சாகலையா? இல்லையா? ஸோ தற்காலிகமாக தான் தள்ளி வைக்கப்பட்டிருக்கே தவிர அது தீர்வு கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஆத்மாவில் பாவம் போகிறது தான் உண்மையான நன்மை. அந்த பாவம் இருக்கிற வரைக்கும் உங்களை துக்கம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் மிராக்களுக்கு தயவுசெய்து மயங்காதீங்க, மனிதர்கள்கிட்ட மயங்காதீங்க. முதல்ல ஒரு ஆத்மா மேலே இருந்து வருதுன்னா, உதாரணத்துக்கு இயேசு உடம்புல கிறிஸ்துன்னு ஒரு பரிசுத்த ஆத்மா வந்துச்சு, அதனால் அதுக்கு சக்தி இருக்குது. அதேமாதிரி சாய்பாபா இவங்களாம் பார்த்திங்கன்னா முதல் பிறவியாக இருக்கும், அதனால் அவங்களுக்கு சக்தி இருக்கும். முதல் பிறவியில் ஏன்ப்பா நம்மலாம் சொர்க்கத்தில் இருக்கும்போது எல்லாருமே இவங்கெல்லாம் எப்பயாச்சும் தான் மிராக்கள் பண்ணாங்க. அங்கே நீங்கள் பண்ணுறது எல்லாமே மிராக்கள் தான். அங்கே இருக்கிற அத்தனை பேரும் நீங்கள் நினச்சா மழை பெய்யும், நின்னா நிற்கும். யோசிச்சு பாருங்க, புஷ்ப விமானத்தில் நீங்கள் ஏறி உட்காந்திங்கன்னா நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போகும். அதுக்கு முன்னாடி இயேசு பண்ணது, சத்யசாய் பாபா பண்ணதெல்லாம் ஒரு அற்புதமே கிடையாது. உலகமாக மந்திரவாதிகள் மாயாஜாலக்காரங்களாக நம்ம தான் இருந்திருக்கிறோம். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த அற்பகால மிராக்கள் பின்னாடி போய் மாட்டிக்காதீங்க. அவங்களால நாங்கள் கெட்டவங்கன்னு சொல்லலை, ஆனால் அவங்க கடவுள் கிடையாது. ஸோ அதனால் இறைவனை பிடிங்க, இறைவனுடைய ஞானத்தை கேளுங்க. அது உலகம் ஃபுல்லாக ராஜயோக தியான நிலையங்களில் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. ஏன்னா நடத்துறது இறைவன். இவ்வளோ பெரிய ஞானத்தை முழுக்க ஒரு பைசா வாங்காமல் கொடுக்குறாரு பாருங்க. ஸோ அதே யூடியூப்லேயும் நீங்கள் பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது கிடைக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், என் ஸ்க்ரீனில் இருக்கும். இல்லாட்டினா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம். +91 98 946 71743. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவசியம் உங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தானாகவே நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு புது வீடியோ போடும்போதும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட அது கிளிக் பண்ணனா அவசியம் கிளிக் பண்ணுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.